ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பண்ண விளாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 4 தான் விளாட போகிறோம். ஸோ இந்த பாடம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ என்ன பாருங்கள், ஒரு வீடு இருக்குது. இந்த வீடை அழிச்சிட்டு புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம். அதுக்குன்னு இந்த வீடு இப்போயே அழிக்க போகிறது இல்லை, புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அழிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம். இதுக்கான மொத்த லூட்டுமே இதில் இருக்குது. எனக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா வீடு கட்டுறதுக்கான மொத்த லூட்டுமே இங்கே தான் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, என்னோட ஆக்சுவல் லூட் இங்கே தான் இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் ஆக்ஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு இடம் எல்லாத்தையும் அள்ளிட்டு கொண்டு போக போகிறேன். அதான் ஸோ அப்படியே இப்படி உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிளியரு. எப்பா என்ன ஒரு ஆஸ்தட்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா தாங்க. சட்டு புட்டுன்னு ஹவுஸாக கட்டிட்டு சட்டு புட்டுன்னு போகலாம் பார்த்தா விட மாட்டானுங்களே. சோதனைகள் கடந்து இந்த லேயரை போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, ஐயோ கேஸ் இப்போ வந்து என்ன பண்ணால் எல்லாத்தையுமே 7 பாக்ஸ் எடுத்துணும். 1 2 3 4 5 6 மொத்தமாக 7 பாக்ஸ் இருக்கணும். ஓகே அவ்வளோதான், லேயரை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. லேயர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிப்போம் கைஸ். ஸோ இங்கே இந்த பிளாக்ஸ் அப்புறம் இந்த பிளாக்ஸ் அண்ட் இந்த பிளாக்ஸ் இதுதான் இப்போ நிறையாவே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கரெக்டாக 1 இருக்கு. ஆக்சுவலி இது இப்படி வரக்கூடாது, அப்பா கரெக்ட். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கட்டணும். ஓகே இவ்வளோ பெரிய லேயரை ஃபைனலி எப்படியோ போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஐயோ இன்னும் முடியல. ஐயோ வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அதுக்கு தேவை இந்த ஸ்டேர்ஸ். ஸோ கைஸ் ஃபைனலி கைஸ் ரொம்ப நேரம் கழிச்சு ஃபைனலி இவ்வளோ தூரம் கட்டிட்டாருங்க கைஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் போய் காட்டுறேன். ஸோ ரொம்ப 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 டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ 10 மணிக்கு ஆரம்பித்த வீடியோ கரெக்டாக 10:40 தான் இந்த லேயர்லாம் மேலே போட்டு முடிச்சா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்நியத்துக்கு. அந்த கஷ்டத்தை சொல்லவா வேணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப 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 நேரம் கழிச்சு பாதி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10 இருக்கும். ஸோ இப்போ வீடியோ பாருங்கள், மணி 11 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் உட்காந்து இந்த ஹவுஸ் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹவுஸை கட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்குது எனக்கு. இன்னும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. நினச்சி அழுகணும் போலேயே இருக்குது. ஆட இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த எஸ்பியுமே போகுது. இப்படியே இந்த வீடியோவை கொண்டு போகலாம் பார்த்தாலும் முடியல. நானும் ரொம்ப நேரமாக முக்குன்னு முங்கிக்கிட்டு இருக்கேன். வீடியோ முடிகிற பாடு இல்லை. எனக்கு ஏகப்பட்ட டைம் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஆட இது வேறு இருக்கிற பிரச்சனை பார்த்தாங்க. மொத்தமாக 8 வரையும் கொண்டு போயிட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டான இடத்துல போயிட்டு வீட்டு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கட்ட போகிறேன். சின்ன ஃபார்ம் தான் கட்ட போகிறேன். அப்படியே ஒரு பக்கெட் ஊற்றிட்டா அன்லிமிட்டடாக தண்ணி இருக்கும். ஸோ இது முதல்ல இதை சுற்றி ஃபுல்லாக அப்படியே போட்டு அப்படியே எடுத்துட்டு 2 பிளாக்ஸ் தள்ளுவோம். அது வேலை செய்ய நம்புகிறேன். பார்த்தீங்களா சீடு தான் கிடைக்குது. யாரு எனக்கு கொஞ்சம் சீடு தேவைப்படுது. இதுக்கு 3 என்ன சீடே கொடுக்க மாட்டேங்குது. ஐயோ
6 சீட் இருக்கு. இதை இப்போதைக்கு வச்சுப்போம். 1 2 இந்த 1 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு ஃபுல்லாக, அந்த பக்கெட்டும் 1 2 இது கரெக்டாக வரும் நம்புவோம். ஓகே ஃபுல்லாக அவ்வளோதாங்க. இந்த வீடு முடிஞ்சு. பட் என்னன்னா போனால் அந்த வீடியோ ரொம்ப 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 கட்டையாக இருக்கும். இந்த வீடியோ நான் ரொம்ப ரொம்ப கட்டையாக வைக்க விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் பிகாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு வீடுனா அந்த வீடு கிடையாது, வீடு இருக்குது. ஐயோ இப்போ முதல்ல போய்ட்டு மைனிங் பிளேஸில் போய்ட்டு ஃபுல்லாக மைனிங் பண்ணுவோம். ஐயோ சரியான லேக் அடிக்குது, என்னன்னே தெரில. இந்த வீடு கட்டினாலே என்னன்னு தெரில, சரியான லேக் அடிக்குது. ஓகே இப்போ மைனிங் பிளேஸ் எங்கே தானே பார்ப்பீங்க, இப்போ காட்டுறேன் பாருங்க. மைனிங் பிளேஸை பயங்கரமாக ஆக்கி வச்சுருக்கோம். தாங்க நம்ம மைனிங் பிளேஸ். லெட்ஸ் கோ. இப்போ இங்கே இந்த இடத்த ஃபுல்லாக டார்ச் இருக்காங்களா? டார்ச் இருக்குது, 64 இருக்குது. ஷவல், டைமண்ட் ஷவல் இருக்குது. எப்போ டைமண்ட் ஷவல் கிடச்சிலாம் பார்க்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விளாட்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் விளாட்ற ரியல் கேமிங் டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்க்கு போயிட்டு கொஞ்சம் இல்லை ஒரு டைமண்டை மட்டும் எடுத்து வந்தார். அது என்ன பண்ணுறதுன்னு தரல ப்ரோன்னு சொன்னார். அதை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அதை வச்சு நான் வந்து ஒரு ஷவல் மேக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஒரே ஒரு இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஒரு ஷவல். ஐயோ எந்தெல்லாம் கட்டியுது. அப்படி இல்லைனா கூட இந்த மாதிரி கூட பண்ணலாம். நம்ம எதுக்கு மைனிங் பண்ணிட்டு அதான் பெரிய கேவ் ஒன்று இருக்குல்ல, அந்த கேவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பிக்காக்ஸ் தேவைப்படுது. ஸோ 5 அயன் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். இந்த பழைய ஹவுஸ் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இதான் நம்மளோட ஹவுஸ். ஸோ இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், மறக்கவும் போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கு செய்யணுமே. ஸ்டிக்கு என்கிட்ட கட்டைகள் இருக்கா? ஐயோ கட்டை கூட இல்லையா? பரணத்தில் கொஞ்சம் கட்டை இருக்கு, எடுத்துவா. ஒரே ஒரு அயன் பிக்காக்ஸ். லெட்ஸ் கோ. ஓகே தெரியும் இந்த வீடியோ அவ்வளோ லென்த்தாலாம் போகல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா வீடு கட்டும்போது நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். இதோ பரவாயில்ல. லேக் அடிக்குது. இந்த வில்லேஜ் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வில்லேஜில் இருக்கும்போதெல்லாம் லேக் அடிக்குது. ஓகே இதான் நினைக்கிறேன். ஓகே கேவுக்கு வந்தாச்சு. ஓகே அப்படியே அழகா. ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா அது நடந்துருச்சு கேஷ். ஸோ கேஷ் இந்த வாட்டி வந்து பண்ணால் உஷாராக வந்து பண்ணால் தண்ணி எடுத்து வந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி நம்ம உளுந்தோன்னா கூட வாட்டர் கிளச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க என் கிளச்சை ஏன்னா வில்லேஜெல்லாம் இருக்கானுங்க, மேலேருந்து கீழே உளுந்துருப்பானுங்க போல. ஓகே லெட்ஸ் கோ. இப்போ மைனிங் போ. ஐயோ சரியான லேக் அடிக்குதே. இந்த மாதிரி லேக் தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கேவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கம்மியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். ஐயோ ஓகே எடுத்தோடனே கொஞ்சம் அயன் இருக்குது, அயன் எடுத்துப்போம். ஸோ கேஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஃபார்மையும் கட்டிப்போம் இல்லை கட்டுறோம் ஒரு அயன் ஃபார்மை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ அயன் மைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ ஒரு அயன் ஃபார்ம் கட்டி அயன் பிளேஸ் எல்லாம் செஞ்சு மைனிங் பிளேஸ்லாம் பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே இதை எடுத்துகிறோம் அப்படியே மைன் பண்ணு ஓகே மைன் பண்ணுங்க. நிறையா மைன் பண்ண போகிறோம். அப்புறம் நிறையா இருக்கே வீட்டில். ஆல்ரெடி இந்த அயன் ஓர் வந்து பார்த்திங்கன்னா 25 இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது? 18 இருக்குது. அப்புறம் நம்மள்ட்ட நிறையா இருக்கும். ஓகே நான் நிறைய அயன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அயனை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல கேஸ். அது என்ன சொல்லுவாங்க, டைமண்டும் கிடைக்கும்னு சொல்லி நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவருக்கு எப்படி அந்த ஒரு டைமண்ட் கிடச்சின்னு கூட தெரில.
ஸோ இந்த கேவில் ஒரு டைமண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட டைமண்ட் இருக்கும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் கிடைக்கும். இங்கே ஒரு அயன் இருக்குது, எப்படி தான் மிஸ் பண்ணணும். ஒரு அயனில் 2 அயன் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த பாதையில் போனால் கீழே போவேன். அவர் என்ன சொன்ன? ஓகே, நிறைய அயன் இருக்கு கைஸ். நான் கையில் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன், பரவாயில்லையே கைஸ். ஏகப்பட்ட அயன் இருக்கு கைஸ். இந்த அயன்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அயன் பிகாக்ஸ் அயனில் எல்லாமே அப்கிரேட் ஆகிடலாம். ஃபுல்லாக அயனில் நாம் மட்டும் அப்கிரேட் ஆகணும் பத்தாது, நம்ம கூட லாடுறா அந்த 2 பேருமே அப்கிரேட் ஆகணும். ஸோ அதுக்கு தேவையான எல்லா அயனுமே அழகாக தூக்கிட்டு போயிடலாம். ஏன் இது இது வாத போகுது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் டைமண்டு கிடைக்கும். பட் என்ன ஏகப்பட்ட அயன் தான் கிடைக்கிது. இந்த ஏகப்பட்ட அயனுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அயன் கிடைக்கிற மாதிரியே அப்படியே டைமண்ட் கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்மளோட சர்வரை ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு டைமண்ட் தான் அது வரைக்கும் எடுத்துருப்போம். அதுவும் நான் எடுக்கலை, இஎல் கேமர் தான் எடுத்திருக்காரு. அதான் கைஸ், எப்படியாச்சும் நம்ம ஒரு டைமண்டாவது எடுத்தாகணும், அட்லீஸ்ட் ஒரு டைமண்ட். என்ன இவ்வளோ அயனாக இருக்குது? நான் இன்றைக்கி அயன் ஆர்மர்லாம் போட்டுருவோம் போல். ஸோ தெரிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படினாச்சும் நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ண பார்க்கணும். ஸோ நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? வாட்டரும் லாவாவும் தேவை. அதுக்கப்புறம் ஆப்சிடியன் உடைக்கிறதுக்கு டைமண்ட் தேவை. அதனால் இந்த வீடியோ முடிஞ்சிட்ட பிறகு ப்ரோலாம் கூப்பிட்டு நாளைக்கு நான் டைமண்டை ஃபுல்லாக தேடி வச்சு நெதர் அது ஏதோ சொல்லுவாங்க, நெதரா அப்சிடியன் ஃபுல்லாக மைண்ட் பண்ணினா இது அப்சிடியன் ஃபுல்லாக மைண்ட் பண்ணி நெதருக்கு போகிற வேலையை தான். நெதருக்கு போயிட்டு அப்புறம் நெதர் ஃபோட்டோஸ்லாம் கண்டுபிடிச்சி பிளேசிங் ரோட்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்கு அடுத்த எபிசோடில் அது என்ன சொல்லுவாங்க எண்டுக்கு போய் அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் எலக்ட்ரா எடுத்து இன்னும் நிறைய ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். நான் எல்லாத்தையுமே இப்போயே சொல்லிட்டேன், நல்லா இருக்காது. ஸோ வர வீடியோவில் பார்த்துருங்க. ஓகே, எவ்வளோ அயன் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 55 அயன். வாவ் கைஸ், செம்ம. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 55 அயன் வந்துருச்சு. இது இன்னும் அயனா ஏகப்பட்ட அயன் இருக்கு கைஸ். கோல்டும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். எண்டில் நிறையா ஈவனுங்க இருப்பானுங்க. ஸோ அவனுங்க மத்தியில் தப்பிக்கணும்னா கோல்டு போட்டிருக்கணும். ஸோ கோல்டு போகிறதுக்கு கோல்டு தான் தப்பி. என்னங்க இவ்வளோ அயன் இருக்கு? ஐயோ, இது அயன் இருக்கிறத பார்த்தா நம்ம 3 பேர்த்துக்குமே தேவைப்படுற அளவுக்கு மொத்த அயனுமே கிடச்சிரும் போலையே. அந்தளவுக்கு ஏகப்பட்ட அயன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தண்ணிக்கிட்ட இருக்கிறனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப டீப்பான இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நிறைய டைமண்ட் கிடைக்கும் நான் கேட்டிருக்கேன். டீப்பான இடத்துல டைமண்ட் நிறைய கிடைக்கும். பட் என்ன, இந்த டீப்பான இடத்துல அயன் தான் நிறையா கிடைக்குது. எனக்கு அழுக்க தாங்க வருது. விட்டால் அந்த அயன் எடுத்து என் பிகாக்ஸ் உடஞ்சிடும் போல், அந்த அளவுக்கு அயன் கிடைக்குது. வீட்டில் 28 அயன் இருக்குது. இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் அயன் இருக்கு. லேப்பிஸ்லாம் இருக்குது. ரொம்ப டீப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப டீப்பாக வந்துட்டேன். ஓகே கைஸ், ஐயோ ஃபோன் வேறு சூடாகிடுச்சான். ஏன்னா ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன். 10 மணிக்கு ஆரம்பித்த வீடியோ நீங்களே பார்த்துக்கோங்க. 11:29 ஆச்சு, இன்ன வரைக்கும் வீடியோ முடியல. அவ்வளோ நேரமாக உட்காந்து மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். இதுக்காக கைஸ் தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஒரு டைமண்ட். ஓகே கைஸ், இதுக்கு தான் காத்துக்கிருந்தேன். ஒரு டைமண்ட். ஃபைனலி வி ஃபவுண்ட் அ டைமண்ட் கைஸ். ஃபைனலி கண்ணில் ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு. எப்பா இவ்வளோ இருக்குது. இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லாக் அடிக்குதே. ஆப்ஜெக்டிவ்லாம் எடுக்க முடியும். இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கணும். 307 - 22.
ஐயோ ரொம்ப பெரிய கேவுன்னு நினைக்கிறேன் கைஸ். டெல்லி அடுத்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஏம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் மட்டும்தான். ஸோ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழாலே கிடைக்காது, கன்ஃபார்ம் சொல்கிறேன். மேலே மேலே தான் கிடைக்கும். ஓகே டைமண்ட். ஓகே கைஸ், 2வது டைமண்ட் ஃபைனலி. ஓகே 3 டைமண்ட். ஓகே கைஸ், இதில் நம்ம பிகாக் செஞ்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட் எபிசோட்கானது ஃபுல்லாக கிடச்சிச்சு கைஸ். 3 டைமண்ட். ஓ கிடச்சிச்சா? கீழே போச்சா என்ன? ஓகே இங்கே 3 டைமண்ட் கிடச்சிது. இன்னும் விடக்கூடாது, நம்ம இன்னும் நிறையா தேடணும். தோணும் நிறையா இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது அவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு கைஸ் இந்த கீவ் ரொம்ப ரொம்ப பெரிய கீவுன்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள் ஒரு உலகமே தெரியுது. ஐயோ ரொம்ப கரெக்டாக இருக்குது. டார்ச் வச்சிடும் போது. ஐயோ இவ்வளோ தாண்டா போகும் இது. போகிற போக்க பார்த்தா இந்த வீடியோவில் ஒரு 10-15 டைமண்டாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா எனக்கு பேட்டரியும் கம்மியாச்சு, இது மட்டும் இல்லாமல் டைமும் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் கடைசியாக ஒரு டைமண்ட் கிடச்சா நம்ம போயிடலாம். கடைசியாக ஒரு டைமண்ட், ஒரே ஒரு டைமண்ட்ரா மோஜாங். ஒரே ஒரு டைமண்ட் தானே மோஜாங். இடு அது இப்படி கொடுக்குது. ஒரு டைமண்ட் மட்டும் கண்ணில் காட்டிட்டானுங்க. வீடியோ வெயிட் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். ஒரே ஒரு டைமண்ட் கண்ணில் காட்ட மாட்டானுங்க. ஒரு டைமண்ட். ஐயோ எங்கங்க சந்து புந்து அங்கங்கெல்லாம் உழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குது. நானும் பார்த்தேன் கைஸ், ரொம்ப நேரமாச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு